குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் இப்போ ஊரெல்லாம் இந்த ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு. இந்த ஐடிசி ஷேரை பற்றி தான் போயிட்டுருக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த ஐடிசியில் டொபாக்கோ டேக்ஸ் ஃபால் அவுட்டு அப்படின்னு கவர்மெண்ட்டில் டேக்ஸஸ் வந்து எக்ஸஸ் டியூட்டி வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. அதில் எக்ஸஸ் டியூட்டி போட்டதுனால இந்த ஐடிசி அதிகப்படியான வருவாய் தரக்கூடியது இந்த சிகரெட்டும் இந்த டொபாக்கோவும் தான். அதனால் எக்ஸஸ் டியூட்டி போட்டதுனால அதிகப்படியான ஷேர்ஸ் வந்து டவுனில் இறங்கியிருக்கு. இந்த 2 நாளில் மட்டும் இதில் பெரிய இன்வெஸ்டர் யாருன்னா நம்ம எல்ஐசி தான். அவங்களுக்கு இந்த 2 நாளில் மட்டும் 10,445 கோடி லாஸ் 2 நாளில் ஐடிசியில். இந்த ஐடிசினா என்னது? ஐடிசி அப்படின்னா அதோட மீனிங் வந்து இந்தியன் டொபாக்கோ கம்பெனி. இது ஆரம்ப காலத்தில் 1910 இது ஒரு சிகரெட் கம்பெனியாக தான் இருந்தது. அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த பேரே வந்து இன்ன வரையும் அப்படியே நிலச்சி நின்றுடுச்சு ஐடிசின்னு. இப்போது ஐடிசி அப்படின்னு சொன்னால் அது ஒன்லி சிகரெட்டோ இல்லை டொபாக்கோ கம்பெனி மட்டும் கிடையாது. அது இந்தியாவோட மிகப்பெரிய காங்மால்ட்ரேட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஐடிஸில் அப்போ என்னென்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரெசண்ட்டில் அப்படின்னு கேட்டால், இப்போ வரையும் சிகரெட்டும் டொபாக்கோவும் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அதிகப்படியான வருவாய் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எஃப்எம்சிஜியில் ஆஷிர்வாது, சன்ஃபீஸ்ட்டு, பிங்கோ, இப்பி நூடுல்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேப்பர் அண்டு பேக்கிங்லேயும் இருக்கிறாங்க. ஹோட்டல் ரீசெண்டில் டீமெர்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த ஐடிசியில் சிகரெட் மட்டும் கிடையாது, இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் இந்த சிகரெட்டும் டொபாக்கோவும் தான் நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வருவாய் தரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. மற்றபடி இந்த அக்ரிகல்ச்சர், எஃப்எம்சிஜி, பேப்பர் இதெல்லாம் இப்போ தான் அது க்ரோத்துக்கே ஸ்டார்ட் ஆகுது. க்ரோத் ஆகிறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அப்போ மிகப்பெரிய வருவாய் தரக்கூடிய இந்த சிகரெட்டும் டொபாக்கோலையும் கவர்மெண்ட் வந்து எக்ஸஸ் டியூட்டியை போட்டதுனால பெரிய பெரிய ப்ரோக்கரேஜ் கம்பெனியெல்லாம் இதை வந்து டீக்ரேட் பண்ணதுனால மார்க்கெட்டில் பெரிய அளவில் இது இன்னும் இறங்கிடுச்சு. இன்றைக்கி 2 நாளில் மட்டும் ஒரு 13-14% இறங்கிடுச்சு. இப்போ அது 350 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. இந்த இந்தியன் டொபாக்கோ கம்பெனி அப்படின்ற பேரை ஃப்யூச்சரில் அவங்க க்ரோத்தாக நினைக்கக்கூடியது வந்து எஃப்எம்சிஜி, அக்ரி அண்ட் பேக்கேஜ் இது மேலே தான் இப்போ அவங்க அதிகப்படியான டெபாசிட்டும் பண்ணி அதில் தான் அதிகப்படியான க்ரோத்தும் டெபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்போது இன் ஃப்யூச்சர் தான் அது டெவலப் ஆக போகுது. இப்போ அவங்க சொன்ன அந்த ஃப்யூச்சர் க்ரோத் எஃப்எம்சிஜி, அக்ரிகல்ச்சர், பேக்கேஜ் ஃப்யூச்சர்னும் போது அது எத்தனை இயர் எப்படி என்னன்னெலாம் தெரியாது நமக்கு, கரெக்டுங்களா தானே? அப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடியது இந்த சிகரெட்டும் டொபாக்கோவும் அதோட எக்ஸஸ் டியூட்டியால் அடி வாங்குறதுனால மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக இன்னும் டவுன் வர்றதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வருவாய் தரக்கூடிய இதுலேயே பிரச்சனையாக இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க? அது வந்து பத்தாவதுக்கு இந்த பெரிய பெரிய ப்ரோக்கரேஜ் கம்பெனியெல்லாம் வந்து இதை டீக்ரேட் வேறு பண்ணிட்டாங்க. அப்போது ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ஒரு 6-12 மாதம் இதுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். சமீபத்தில் இந்த 2 நாள், சமீபம் கூட இல்லை, 2 நாள் தான் ஆகுது, இதுலேயே அவன் 13-14% இறங்கிட்டான். அப்போ இன்னும் மற்ற பெரிய பெரிய ப்ரோக்கரேஜும் டவுன்கிரேட் பண்ணதுனால இது ஃபர்தராக இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அப்போது வால்யூம் அடிபடும். அப்போது இதோட ஏர்னிங் ப்ராஃபிட்டி எல்லாம் குவார்ட்டராக வரக்கூடிய 3 மந்த் ஒன்ஸில் குறைய ஆரம்பிக்கும். அப்போது ரிசல்ட்டு சரியாக வரலாம், இன்னும் அடிபடும். கரெக்டு தானே? அப்படி தானே பண்ணுவாங்க. அப்போது இந்த ஷேர் வந்து ஷார்ட் டேர்மில் பயங்கர வெலாட்டிலிட்டியாக இருக்கும், இறங்கிக்கிட்டு ஏறிக்கிட்டோம். ஆனால்
இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஷார்ட் டேர்மில் அதிகமாக இருக்குது. ஒரு இந்த 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 ஷேர்ஸில் அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது நம்மளால் இது ஏறுது இது இறங்குதுன்னு ஒரு கரெக்டான ஒரு இதுவே எடுக்க முடியாது. ஆனால் இன்னும் இந்த ஷேர் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 6லேருந்து 12 மாதம் வரையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஷார்ட் டேர்மில். இதுவே மீடியம் டேர்மில் 1லேருந்து ஒரு 3 வருஷம் அப்படின்னா அதை எப்படி அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்க 1லேருந்து 3 வருஷம் ஒரு 490லேருந்து 500 வரையும் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது இங்கிருந்து அது ஃபர்தராக எவ்வளோ இறங்குதோ, இப்போ இறங்கியிருக்க இதுவிலேருந்து ஒரு 20% உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 20%, 2 நாளில் 13% கீழே விழுந்துட்டான். 3 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் 20% ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில ப்ரோக்கரேஜ் வந்து 500லேருந்து 600 வரையும் கூட போகலாம், புல்லிஷ் வியூவாக இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏர்னிங் க்ரோத் வந்து பெர் ஆனம் வந்து 10% கிட்ட தான் இருக்கும். ரெவன்யூ க்ரோத் வந்து 5லேருந்து 6% தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் ஃப்யூச்சர் க்ரோத்து ஃபோர்காஸ்ட் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அப்போது மீடியம் டேர்ம்லேருந்து இதை லாங் டேர்ம் சூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க. அப்போது லாங் டேர்ம் பண்ணும்போது இந்த டொபாக்கோ பிஸ்னஸ் மட்டும் இல்லை, இதில் மிகப்பெரிய அடுத்த சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பிக் கேஷ் ஃப்ளோ, எஃப்எம்சிஜி, அக்ரி, பேக்கிங் செக்மெண்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க அதிகப்படியான பிஸ்னஸ் க்ரோத் டெவலப் ஆச்சுன்னா அதில் ஒரு பக்காவான ஒரு இன்கம் கிடைக்கும். இதை தானே அவங்க ஃப்யூச்சர் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் இதை தானே அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அது இல்லாமல் 10ஆவதுக்கு ஹோட்டல் பிஸ்னஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன் ஃப்யூச்சரில் ஒரு 3லேருந்து 10 வருஷம் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஐடிசி பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட் பண்ணும் போது 5லேருந்து 10 வருஷம் சொல்கிறோன்னா அப்போ ஒரு 1000 ரூபா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபோர்காஸ்டிங் மட்டும்தான். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நீண்ட காலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது அதில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். மார்க்கெட் கண்டிஷன் எப்படி வேணால் இருக்கும். அந்த பீரியடில் ஏதாவது இல்னஸ் இருக்கலாம், ஏதாவது வார் வரலாம். அந்த மாதிரி கேஸ்லலாம் நம்ம இதை எக்ஸாக்டாலாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஃபோர்காஸ்ட்டு அடிப்படையில் தான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருந்தால் ஒரு 1000 ரூபா வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ஒரு 10 வருஷம் இதை நம்ம ஹோல்ட் பண்ணும்போது சிகரெட், டொபாக்கோ மட்டும் இவங்களோட மெயினாக இருக்காது. எஃப்எம்சிஜி, அக்ரிகல்ச்சர், பேக்கிங் அண்டு ஹோட்டல்ஸ், அதில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அப்போது அது மூலிமா வரக்கூடிய வருவாய் தான் முதன்மையாக இருக்கும். சிகரெட்டு, டொபாக்கோலாம் அப்போது அது அந்தளவுக்கு வருவாய் கம்மியாக இருந்தாலும் இதுதான் மெயினாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இன் ஃப்யூச்சரில் ஒரு புல்லிஷ் வியூ எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ஊரறிஞ்ச பேர் ஐடிசி. இதுக்கு பிராண்ட் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங்கான பிராண்டு. ஸோ எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இதை வச்சுருப்பாங்க போர்ட்ஃபோலியோவில். இவன் கண்டினியூஸாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடியவன். எஃப்எம்ஜி க்ரோத்தில் இவன் இப்போது டெவலப் ஆகிட்டு இருக்கான். ஒரு வேளை இன் ஃப்யூச்சரில் டொபாக்கோவும் இந்த சிகரெட்டும் இல்லாமல் போனால் கூட இவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் மற்ற பிஸ்னஸில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 3லேருந்து 10 வருஷம் அப்படின்னு சொல்லும் போது இது இங்கேருந்து ஒரு 900 ரூபா 1000 ரூபா போகும் அப்படின்ற மாதிரி சில பேரும் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஐடிசியில் இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ரியல் ப்ராப்ளம்னு பார்த்தா ஐடிசி தான் அதோட ஃபண்டமெண்டலில் இப்போ அதிகப்படியான வருவாய் தரக்கூடியதே இந்த சிகரெட்டும் டொபாக்கோவும் தான். அதனால தான் இந்த நியூஸ் கேட்ட உடனே பெரிய லெவலில் விழுந்துடுச்சு. இதில் மெயினாக அடிபட்டது யாருன்னா எல்ஐசி. அவங்களுக்கு தான் சரியான லாஸ் இந்த 2 நாளில். எவ்வளோ லாஸு? 10,445 கோடி 2 நாளில். அது இல்லாமல் 6 ப்ரோக்கரேஜ் கம்பெனி வந்து இதை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை விஷயம் இந்த 2 நாளில் நடந்து போச்சு. அதனால தான் ஐடிசி 13-14% இந்த 2 நாள்லேயே விழுந்துட்டான்.
2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்டர் பெறக்கூடிய அந்த பர்சன்டேஜை 2 நாளில் 13%. அப்போ எந்த அளவுக்கு கிராஷ் ஆகிருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே. ஸோ இதுதான் இந்த ஐடிசியில் இப்போ இருக்கக்கூடிய நியூஸு. இவனுக்கு இப்போது இந்த நியூஸால் இவன் கீழே இறங்கியிருக்கான். பட் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறது, ஃப்யூச்சரில் ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக இது பெரிய வெலாட்டிலிட்டி இருக்கும். ஷார்ட் டேர்ம்னா இன்றைக்கினா ஜனவரி மாதமா, இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இது இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். ஹை வெலாட்டிலிட்டி இருக்கும். அதிகப்படியாக இறங்குற பக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ தானே 2 நாள் தானே ஆகுது. ஸோ அவனோட அதிகப்படியான வருவாயே சிகரெட் டொபாக்கோவில் தான் இருக்குது. அப்போது அதுலேயே கை வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? இறங்க தான் செய்யும். அது எப்படி இறங்குது, என்ன இறங்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுதான் ஐடிசியில் இருக்கக்கூடிய கரண்ட் பிரச்சனை. ஆனால் இது இன்னமும் ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸான கம்பெனி. 1910லேருந்து இருக்குது. அப்போ பார்த்துங்க அதோடய பிராண்டு எப்படியாப்பட்ட ஒரு பிராண்டு. அவன் ஆரம்ப காலத்தில் இந்த சிகரெட்டு இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த பேரே அப்படியே நிலச்சி போச்சு. இது போக போக தான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இதை இறங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கலாம். இது எவ்வளோ இறங்கும் அப்படின்றது நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சார்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தா இப்போ 350 ரூபா இருக்கான்னா இன்னமும் இறங்கும். இன்னும் இவன் ஒரு 6லேருந்து 10 இந்த வருஷம் ஃபுல்லாகவே இறங்குற மாதிரி இருந்தால் கூட இவன் மிஞ்சி போனால் ஒரு 270 ரூபா பழையபடி அந்த 270 அந்த ரேஞ்சுக்கு வந்தானா நம்ம அழகாக வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோவில் பில்டப் பண்ணலாம். இதெல்லாம் இன் ஃப்யூச்சர் கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸாக டெவலப் ஆகக்கூடிய கம்பெனி தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இவெல்லாம் ஹிஸ்ட்ரியை பிரேக் பண்ணவனுங்க. அதனால் இதை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் இப்போ அதில் நம்ம தள்ளி இருக்கிறது நல்லது ஷார்ட் டேர்மில். அது இன்னும் இறங்கட்டும். இறங்குனதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம். அப்போது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவை நம்ம மைண்டில் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் நான் சொல்கிறது எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி தான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் இந்த ஷேரை வாங்குகிற மாதிரி இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை தான் நீங்கள் தொடர்பு கொள்ளணும். இல்லைனா நீங்கள் ஓனாக டிசிஷன் மேக் பண்ணணும். இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இப்போ இந்த ஐடிசியில் என்ன பிரச்சனை இருக்குது, அது ஏன் இப்படி இறங்குது, இவங்க இந்த சிகரெட் மற்றும் புகையிலை சம்மந்தமான பிஸ்னஸ் மட்டும் பண்ணலை, அதை தாண்டி பல விதமான பிஸ்னஸும் இருக்குது. இது மெயினாக ஏன் அடி வாங்குச்சுன்னா, இப்போதைக்கு அவங்களுக்கு அதிக வருவாய் தரக்கூடியது இந்த புகையிலையும் இந்த சிகரெட்டும் தான். அதனால தான் பெரிய லெவலில் அடி வாங்குது. மற்றபடி அந்த எஃப்எம்சிஜி, அக்ரிகல்ச்சர், அப்புறம் அந்த பேப்பர் பேக்கேஜு இதெல்லாம் இப்போ தான் டெவலப் ஆகுது. அது ஃப்யூச்சரில் தான் நல்லா இருக்குமே கண்டி. உடனே இப்போ அதனால் எந்த ஒரு ப்ரோக்ரஸும் இருக்காது. மைல்டாக தான் இருக்கும் ப்ரோக்ரஸ். அதனால தான் இதை ஃப்யூச்சரில் ஹோல்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சில அனலிஸ்ட் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதனால் நம்ம ஷார்ட் டேர்மில் இது பக்கம் போகாமல் இருக்குது நல்லது. இது ஒரு பாட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணட்டும். அது என்ன சொல்லுவாங்க, பாட்டம் ஃபிஷ்ஷிங் ஏரியா, அந்த ஏரியாவுக்கு போட்டோம். அப்போ போய் நம்ம வலையை போட்டு பிடிச்சிக்கலாம். இதுதான் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐடிசியில் என்ன தான் சார் பிரச்சனைன்னு. ஐடிசியை பற்றி தான் ஊரில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னையும் பேச வச்சிட்டாரு அந்த ஃப்ரெண்டு. இதுதான் ஐடிசியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் தான் அதில் பார்த்து கரெக்டாக முடிவை எடுக்கணும். நன்றி, வணக்கம்.